வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவை இந்திரா காந்தி அரசு தாரை வார்த்ததில் புதிய ஆதாரங்கள் வெளிவந்துள்ளன. அண்ணாமலை பெற்ற ஆர்டிஐ தகவலின் அடிப்படையிலான செய்தியை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. கச்சத்தீவை கொடுத்தபோது செழிப்பான கடல் பகுதிகளை இந்தியாவுக்கு இந்திரா காந்தி பெற்றதாக செல்வ பெருந்தகை விளக்கம். மோடி 10 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார் என்றும் கேள்வி. செழுமையான கடல் பகுதிகளை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார். விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் கடலில் இருக்கின்றன. விஞ்ஞான ரீதியாக அணுகி எடுக்க வேண்டிய இடத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறார். ஈரோடு உழவர் சந்தை பகுதியில் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காய்கறி வாங்க வந்தவர்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அறந்தாங்கியில் ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் OPS மீது வழக்கு பதிவு. அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பே கூட்டம் நடத்தியது உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. தேர்தல் ஆணையம் அனுமதித்த நேரத்தை தாண்டி பிரச்சாரம் செய்ததால் திருச்சி தில்லைநகர் போலீசார் நடவடிக்கை. ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பை காக்க இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லியில் இன்று ஆர்ப்பாட்டம். கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை கைது செய்ததற்கும் கண்டனம் தெரிவிக்க திட்டம். பணப்பட்டுவாடா புகாரில் சேலத்தில் திமுக அயலக அணியின் நிர்வாகி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. 2 மணி நேர சோதனையை தொடர்ந்து திமுக நிர்வாகியிடமும் விசாரணை. புதுச்சேரி மரப்பாலம் பகுதியில் வாய்க்கால் கட்டும் பணியின் போது இடிந்து விழுந்த மின்துறையின் பழைய சுவர். இடிபாடுகளில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் பலி. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 950 வேட்பாளர்கள் போட்டி. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 54 பேரும், குறைந்தபட்சம் நாகையில் 9 பேரும் களம் காண்பதாக இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. கருப்பு பணத்தை வெள்ளையாக்கவே மத்திய அரசு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்ததாக உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா விமர்சனம். அரசியலமைப்பு சட்டப்படியே மாநில ஆளுநர்கள் செயல்பட வேண்டும் என்றும் கருத்து. சென்னை பூந்தமல்லி அருகே உரிய ஆவணம் இன்றி வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட வங்கி கலெக்ஷன் பணம் 2,29 லட்சம் ரூபாய் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை. IPL தொடரில் பஞ்சாப் அணியை 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய லக்னோ அணி. 155.8 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி மிரட்டி 3 விக்கெட்டுகளை சாய்த்த மயங்க் யாதவ். கச்சத்தீவை விட்டு கொடுத்தது காங்கிரஸ் 1977ஆம் ஆண்டு. அதற்கான உரிய ஆவணத்தை ஒப்படைக்கல அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? நரேந்திர மோடி பிரதமராக 10 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனா அவருக்கு வரலாறு தெரியல. வரலாறை படிக்கணும். அப்போது இருந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசணும். எதற்காக மாற்றம் செய்யப்பட்டது, எந்த பகுதியை கொடுத்து விட்டு எந்த பகுதியை எடுத்திருக்கிறார்கள், இந்த வரலாறு மோடிக்கு தெரியுமா, அண்ணாமலைக்கு தெரியுமான்னு கேளுங்க. செழுமையான கடல் பகுதிகளை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார். விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் கடலில் இருக்கின்றன. விஞ்ஞான ரீதியாக அணுகி எடுக்க வேண்டிய இடத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறார். இதை அன்றைய வெளியுறவுத்துறை செயலாளர், அன்றைய வெளியுறவுத்துறையில் இருந்த அதிகாரிகள், அன்று இருந்த வெளியுறவு கொள்கையை சார்ந்த உறுப்பினர்கள், தூதுவர்கள் அனைவரையும் அழைத்து மோடி
ஒரு ஆலோசனை நடத்த சொல்லுங்கள். எதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டது? இந்திரா காந்தி அவர்கள் ஒரு செயலும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். இன்று நமக்குள்ள கடல் பகுதிகள் இயற்கை வளம் வாய்ந்தது, விலை மதிக்க முடியாத பொருட்கள் பூமி கடையில் நம்முடைய கடற்பகுதியில் இருக்கின்றன. அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய கை கொடுக்க போகின்ற மினரல்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக அறிவுபூர்வமாக அணுகி அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இதை செய்திருக்கிறார். சரி, நீங்க தவறுன்னு சொல்றீங்கல்ல, 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வரதை ஏன் மீட்டெடுக்கல கச்சத்தீவை? நீங்க என்ன சொன்னீங்க? எல்லோரும் தவறு செய்திருக்கிறார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்தில் தலைகீழாக மாற்றுவேன், தவறுகளை எல்லாம் சரி செய்வேன் சொன்னீங்களே, அது தவறா இருந்தா சரி செஞ்சிருக்க வேண்டியதானே? கச்சத்தீவு குறித்த வரலாற்றை பிரதமர் நரேந்திர மோடி படிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வி பெருந்தகை பேசியிருக்கிறார். இந்திரா காந்தி செழிப்பான பகுதிகளை இந்தியாவிற்கு மீட்டுக் கொடுத்திருக்கிறார் என்றும் அவர் பேசியிருக்கிறார். எடுக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டு கொடுக்க வேண்டியதை இந்திரா காந்தி கொடுத்ததாக செல்வி பெருந்தகை விளக்கம் அளித்திருக்கிறார். 10 ஆண்டுகளாக ஆண்ட பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தார் என்ற கேள்வியையும் செல்வி பெருந்தகை எழுப்பியிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாங்கிய அந்த ஆர்டிஐ தகவலை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவு குறித்த புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்று பதிவிட்டிருந்தார். அது குறித்து பதிலளிக்கும் போது செல்வி பெருந்தகை இந்த விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சிதம்பரம் தெற்கு வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். மோகன் அவர்களே, மாநில பொறியாளர் அணியுடைய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் துரை கி சரவணன் அவர்களே, ஆதி திராவிடர் நலக்குழுவினுடைய இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு மருதூர் ராமலிங்கம் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் திரு தங்கராசு அவர்களே, மாவட்ட பொருளாளர் அன்பு சகோதரர் திரு MRKP கதிரவன் அவர்களே, துணை செயலாளர்கள் ஞானமுத்து, சக்திவேல், சுதா சம்பத் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு முத்துப்பெருமாள், கலையரசன், மனோகரன், ராஜேந்திரகுமார், சங்கர், சபாநாயகம், திருமூர்த்தி, மதியழகன், மனோகரன், ராயர், செந்தில்குமார், சுந்தரமூர்த்தி, திருமாவளவன் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களே, கொடி கொஞ்சம் கீழே இருக்குங்கண்ணே, கொடி கொஞ்சம் தயவு செய்து ஒரு வேண்டுகோள். அதேபோல் பேரூர் கழக செயலாளர்கள் திரு R பழனி, கிள்ளை ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் திரு கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு மதியழகன், முத்துக்குமார், மணிகண்டன், பிரபு, குட்டிமணி ஜெகன், அன்பழகன் உள்ளிட்ட அனைத்து இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, நம்முடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற நம்முடைய தாய் கழகம் திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சார்ந்த அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, இங்கு பல்லாயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, அம்மாக்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்கே வரும்பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன செய்தி? நேற்று இரவு பானை சின்னம் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உறுதியாகிவிட்டது. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒன்றிய பாஜக அரசு தங்களோடு கூட்டு வைத்துக் கொள்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் என்ன சின்னம் கேட்டாலும் உடனே கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும், தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஆனால் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த சின்னம் கேட்டாலும் கொடுக்க முடியாது, அதற்கு பதிலாக வேற சின்னம் தான் கொடுப்போம்னு சொல்லி அலக்கழிச்சாங்க.
ஆனா நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களும் அவருடைய சேர்ந்த அந்த தோழர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த தோழர்களும் அந்த வழக்கறிஞரனையும் மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி நேற்று வெற்றிகரமா பானை சின்னத்தை 2 தொகுதிக்கு வாங்கிட்டாங்க. இப்போ இந்த பானை சின்னத்தை வாங்கினதுலயே நாம பாதி வெற்றி பெற்றுட்டோம். இன்னும் நம்ம பாதி வேலை தான் செய்யணும். அந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அனைவரும் முடிவெடுத்துட்டீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? பானை சின்னத்துல வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி பெட்டியில உங்க கண்ணுக்கு 2 விஷயம் தான் தெரியணும். ஒன்னு, நம்முடைய எழுச்சி தமிழர் உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் திருமாவளவனுடைய பேர் தெரியணும். சரியா? அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம், கூட்டணி சின்னம், பானை சின்னம் தெரியணும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், நீல கலர் பட்டன். அந்த பட்டன்ல நீங்க அமுக்குறீங்களே ஒரு அமுக்கு, அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேட்டு. வேட்டு வச்சிருவீங்களா? சென்ற முறை எப்படி திரு நரேந்திர மோடி அவர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சோமோ, இந்த முறை அதை விட அதிகமா ஓட ஓட விரட்டி அடிக்கணும். செஞ்சிருவோமா? சென்ற முறை நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை இருங்க ஒரே ஒரு செகண்ட் பேசி முடிச்சு. போதுமான ஹாப்பியா? டபுள் ஹாப்பியா? சென்ற முறை நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 4500 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கடைசி நிமிஷத்துல தான் இந்த பானை சின்னத்தை அண்ணனுக்கு ஒதுக்குனாங்க. ஆனா இந்த முறை பானை சின்னத்தை நாம பிரபலப்படுத்துறோமோ இல்லையோ, இது அவங்க நம்ம சும்மா கேட்டு கொடுத்துருந்தா கூட ஒரே நாள் செய்தி போயிருக்கோம். பிரேக்கிங் நியூஸ் நம்முடைய சன் நியூஸ், நம்முடைய தமிழ் சேனல்ல தமிழ் செய்திகள்ல வந்து முடிஞ்சிருக்கும். ஆனா இது இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சட்ட போராட்டம் ஆக்குனதுனால இன்னைக்கு இந்த பானை சின்னம் நேஷனல் நியூஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஆங்கில தொலைக்காட்சிகள், இந்தி தொலைக்காட்சிகள்லாம் இந்த பானை சின்னத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சாமர்த்தியமா இந்த பானை சின்னத்தை இவங்க வாங்கினாங்க அப்படின்னு. முதல்ல அவங்களுக்கு அந்த பாராட்ட பேசி முடிச்சோன்னே எப்படி இவ்வளவு சாமர்த்தியமா இந்த பானை சின்னத்தை இவங்களை வாங்கினாங்க அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ், ஆங்கில நியூஸ் டெல்லி வரைக்கும் போயிடுச்சு பானை. எனவே இந்த முறை இந்த 4300 ஓட்டு சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு ஆதரவாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை பார்த்தோம்.